ஆங்கில ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 2ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஒரு சுப முகூர்த்த நல்ல தினம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 17/11/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 17/11/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். அதே போல் தன வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இன்று இருக்கும். உங்களுக்கு உழைப்புக்கு மேல் ஊதியம் வரக்கூடிய ஒரு நல்ல தினம். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளின் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அதே போல் குழந்தைகளுடைய விருப்பங்களை நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீர்கள். வண்டி வாகனங்கள் போகும்போது மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். வெளிநாட்டிலிருந்து வர தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே எந்த ஒரு தடையும் இல்லாமல் கண்டிப்பாக இன்று நடக்கும். ஜாமீன் போடுவது வேண்டாம், வாக்குறுதி அளிக்க வேண்டாம். கடன் சுமைகளை ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது 2 முறை யோசித்து செயல்படுத்துவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில தடைகளை கடந்து நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள். சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனா முன்மையை திட்டமிட்டு கொள்ளுங்கள். அலுவலகத்தை அனைவருமே அனுசரித்து போயிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, நீண்ட நாளாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஏதாவது தடைகள் இருக்கின்ற ஒரு பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளில் மனதளவில் ஒரு சந்தோஷங்கள் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் போன சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் அடையும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தியை காண்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உற்றார் உறவினுடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உலகெங்கும் போன கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக முயற்சி ஏதாவது செய்திருந்தீங்கன்னா அந்த முயற்சி செயல் வடிவமாகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வீடு வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல தினம் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் கண்டிப்பாக வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கூட்டியே திட்டமிட்டு பணத்தை வந்து கையில் வச்சுக்கோங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்க உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். வேலை செய்கின்ற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து விடுவீர்கள். கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருப்பாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம் என்று சொல்லலாம். உலகெங்கும் மூலம் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதலை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினம்.
அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே இன்றைக்கி கிடைக்கும். மனதில் ஒரு நீண்டகால ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சுபகார பேச்சுவார்த்தை நல்லபடியாக இன்று நாள முடியும். உலகெங்கும் போன தனுசு ராசி நேயர்களே, வெளிநாடு வெளியூரில் இருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். உள்நாட்டில் உங்களுடைய வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. கடன் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் மூலம் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனுக்குள்ளேயே இருந்து வந்த கருத்து வேறுபாடு கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தால் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் புதியதாக அறிமுகமாவாங்க. நண்பர்கள் வட்டார விரிவடையும். நீங்கள் சொல்கின்ற பேச்சை அனைவருமே இன்றைக்கி கேட்பாங்க. உதவி செய்கின்ற எண்ணம் உங்கள் மனசில் வரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிதாக விட்டுப்போன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, புதிதாக வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. விற்பனை நல்லபடியாக ஆகும். அதனால் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக அகலும். தனிப்பட்ட சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக தரும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக வாட்டி வந்த கவலைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. புதிய வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் உற்றார் உடன்பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறையிலே இருப்பவர்களுக்கும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகள் சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாள். 2 நாள் பூர்வமே நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த மாணவர் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவு செய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு இணைய நாளாக மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.